அது இல்லாம மத்தபடி காரணம் என்னன்னா, அவருடைய அந்த கொள்கை போய் ரீச் ஆகல. ரீச் ஆகும். ரீச் ஆகல. நான் மேனிஃபெஸ்டோ வந்து என் ஃப்ரெண்டுக்கே நான் அத பத்தி சொல்ல விரும்புறேன். அவன் திமுக. நாங்களும் திமுக தான். பட் அது வந்து எப்படி சொல்றது? அவங்களால புரிய வைக்க முடியல. கொஞ்சம் பொறுமையா இருந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அப்புறம் நம்ம விமர்சிக்கணும். தெரிஞ்சுக்காம விமர்சிக்கிற மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதுதான் பெரிய மைனஸ். தெரிஞ்சுக்காம விமர்சிக்கிறாங்க. தெரிஞ்சு விமர்சிச்சா பரவாயில்ல. இப்போ நான் இவங்களுக்கு சொல்றேன், இவ்வளோ பேர்ல என் தங்கச்சி மட்டும்தான் அதை கேட்குறா. மிச்ச பேர் கேட்கல. இவங்களாம் விஜய் ஆதரவாளர். அந்த மாதிரி போக போக டைம் ஆகும். 20 லட்சம் பேர் இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க ரசிகர்கள் ஜாஸ்தி. அதனால வந்து அவருக்கு அது ஒண்ணுமே தகுதி ஆயிடுதுன்னு ஒரு பயம் வருது இல்லையா மக்களுக்கு. அப்போ அவருக்கு நடிச்சுட்டா இப்ப அடுத்து சிவகார்த்திகேயன், அடுத்தடுத்த நடிகர்கள், கட்டாய நடிகர்கள் அது இப்போதானே வந்து ஒரு நடிகர் புதுசாக வந்து அரசியல் வந்து சிஎம் ஆகிறாரு. இவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்து ஜனங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வந்து அடுத்த தலைமுறையில் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிப்பாங்க. இருக்கிறதுனாலதான் நினைக்கிறேன். விஜய் கூட திமுக திட்டிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஜெயிச்சாரு. ஆனா அவர் வந்து பேசாமல ஜெயிச்சாரு. பிரச்சனைங்க வரும்போது அவர் வந்து அமைதியா இருந்துட்டாரு. இவர் வந்து எல்லா மீட்டிங்லையுமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து கத்துறா வந்து மதிப்பு இல்லை. நம்ம பொறுமையா இருந்தா தான் எந்த விஷயமும் நம்ம இது பண்ண முடியும். அவர் வந்து இந்த கத்துறது, அடுத்தவங்களை குறை சொல்றது மாத்திக்கிட்டா அடுத்த தடவை பார்க்கலாம். ஆமா. சீமான் வந்து ஜெயிக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? செவிக்கணும்னா இப்போ நம்ம செவிக்கணும்னா திருடணும். அது அவருக்கு தெரியாது. அது அவருக்கு தெரியாது. உண்மையை பேசுறாரு. பொய் பேசணும். பொய் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? பொய் பேச மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை என்ன உங்களுக்கு அவர் மேல? திமுக காரரு. ஆனா சீமான் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? அவர் இதுவரைக்கும் இத்தனை எலெக்ஷன்ல நின்றுக்காருல, ₹1 காசு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவர் நிப்பாட்டுறது பூராமே நல்ல மனுஷங்களை நிப்பாட்டுதாரு. 234 பாதி பெண்கள் பாதி ஆண்கள் நிப்பாட்டுதாரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவர் வந்து பொய் சொல்லணும், காசு கொடுக்கணும். காசு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு உண்மை. அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா எந்த கட்சியிலுமே பணம் வாங்குறது கிடையாது. திமுக வாங்குறாரு, பிஜேபி வாங்குறாரு. அதெல்லாம் பொய். அவர் வாங்குறதா இருந்தா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? அவர் பணம் வாங்குறதா இருந்தா ஏன் கத்தணுமுங்க? சில பேர் சொல்லுவாங்க பிஜேபியில் காசு வாங்குறாங்க அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் பொய், வதந்தி. தலைவர்லாம் போயிட்டு அந்த தொகுதியில் எல்லாரும் பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கு தலைவராக இருக்கிறவங்க ஒரு போய் பார்க்குறாங்க. ஆனால் இவர் அது மாதிரி பண்ண மாதிரி இல்லைங்களா? ஒரு தொகுதி விசிட் பண்ணல அவர். 200 தொகுதி போயிருக்காரு. மேபி தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல மேபி. ஆனால் வந்து அது மாதிரி போகலாம். ஏன்னா அவர் வரலாம். ஆனால் ஏன் அது மாதிரி தெரியல எனக்கு. அது பார்க்குறீங்க பரவாயில்ல, தமிழர்கள் சொல்லிட்டு இது பண்ணுற அதனால ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு வரணும். ஆனால் மக்களையும் அந்த மாதிரி அவரை புறக்கணிக்கிறாங்கன்னு மக்களோட மட்டும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாமே மீடியாவில் தான் வர்றாரு, எல்லாமே தான் வர்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்மளாம் சென்னையில் இருக்கோம், நம்ம இங்கே மட்டும் தான் பார்த்துருக்கோம். நமக்கே வந்து சில டைம்ல வந்து அவர் 200 தொகுதி போனாரான்ற கேள்வி எனக்கே வருது. கரெக்டுங்களா? அது மாதிரி தான் விஷயம். ஏன்னா அது வந்து 200 தொகுதி போயிருக்காருன்றது ப்ரூஃப். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கூட அந்த மீடியா எக்ஸ்போஷன் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்கள அவரை காட்டாமல் இருக்கலாம். கம்மியாக தொகுதி போயிருப்பாங்க, அவங்க காட்டியிருக்கலாம். மேபி அப்படி கூட நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம். தோல்விக்குண்டான காரணம் விஜயோடைய, அதாவது விஜய்க்கு போடணும்னு இருந்தவங்க கூட பசங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதுவே இப்போ இன்னைக்கு கணக்கில் ஒரு 5% அந்த மாதிரி ஓட்ஸே வந்திருக்குதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் மற்றபடி காரணம் என்னன்னா, அவருடைய அந்த கொள்கை போய் ரீச் ஆகல. நான் மேனிஃபெஸ்டோ வந்து என் ஃப்ரெண்டுக்கே நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவன் திமுக. நாங்களும் திமுக தான். பட் அது வந்து எப்படி சொல்கிறது? அவங்களால புரிய வைக்க முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அப்புறம் நம்ம விமர்சிக்கணும். தெரிஞ்சுக்காம விமர்சிக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பெரிய மைனஸ். தெரிஞ்சுக்காம விமர்சிக்கிறாங்க. தெரிஞ்சு விமர்சிச்சா பரவாயில்ல. இப்போ நான் இவங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளோ பேரில் என் தங்கச்சி மட்டும்தான் அதை கேட்குறா. மிச்ச பேர் கேட்கல. இவங்களாம் விஜய் ஆதரவாளர். அந்த மாதிரி போக போக டைம் ஆகும். அதுக்கான காரணம் என்ன சொல்கிறது, அவங்க கேன்வாசிங் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆதரவு கம்மியாக இருக்காங்க. மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் இதை விட கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்.
எந்த வகையில ஏதாவது இன்ஸ்டன்ட் சொல்ல முடியுமா எனக்கு? இதுல மாத்திக்கோங்க அப்படின்னு என்ன மாத்திக்கோங்க? இல்ல அவர் சரியான பாதையில தான் இருக்காரு. அவர் கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறார். ஏன்னா வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து மற்ற அரசியல்வாதி தெரியோட அவர் கொஞ்சம் நிறையவே தெரியுது கொஞ்சம். அதான் அரசியல்னா பழைய அரசியல்வாதிகள இப்போ புதுசாக வந்துக்கிறவங்க அந்த ஒரு இதில் பார்க்க போனால் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருப்பார். ஆனா அப்படியுமே அவருக்கு வந்து 20 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. 20 லட்சம் பேர் இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க ரசிகர்கள் ஜாஸ்தி. அதனால வந்து அவருக்கு அது ஒண்ணுமே தகுதி ஆயிடுதுன்னு ஒரு பயம் வருது இல்லையா மக்களுக்கு? அப்போ அவருக்கு நடிச்சுட்டா இப்ப அடுத்து சிவகார்த்திகேயன், அடுத்தடுத்த நடிகர்கள், கட்டாய நடிகர்கள் அது இப்போதானே வந்து ஒரு நடிகர் புதுசாக வந்து அரசியலில் வந்து சிஎம் ஆகிறாரு. இவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்து ஜனங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வந்து அடுத்த தலைமுறையில் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிறதுல என்னோட ஐடியாலஜி தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜியோட வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை இந்த மக்கள் ஏத்துக்காததுக்கான காரணம் என்ன? சீமான் மாதிரி தமிழ் தேசியம், என் மக்களுக்கான அரசியலை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு மனிதரை, இலவசம் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு மனிதரை தோற்கடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிஜேபி கூட தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களே இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. தோத்தாலும் சரி, நான் தோத்தாலும் ஸ்டாண்ட் இதுதான், நான் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன். சரி ஃப்ரீ கொடுக்க மாட்டேன்னா அப்படி பீகாரில் மட்டும் எப்படி 10,000 ரூபா வந்து திடீர்னு போட்டு பீகாரில் வின் பண்ணாங்க. அது கடன் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். கடனை எதுக்கு என் தமிழ் மக்கள் மேலே என் கடனை திணிக்கணும்? இப்போ நீங்க அது அவர் நினைக்கிறது அது தப்பு ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான் அது. ஸோ இருந்தாலும் வந்து ஆட்சி நடத்துகிறவங்க தான் வந்து அதனுடைய என்ன சொல்கிறது மக்களுக்கு மேலே வந்து நம்மளுடைய சுமையை வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினச்சி சில தேவையில்லாமல் செலவுகளை கட்டுப்படுத்தி அரசாங்கத்தை நடத்தணும். ஓகே, சீமான் தோத்து போயிட்டாங்க, என்ன காரணம்? அடுத்தவங்கள வந்து இது பண்ணி பேசினால அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. வேற குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. குறை சொல்கிறது என்ன சொல்கிறது, அவரோட இடத்த அவர் தக்க வச்சுக்காம அடுத்தவங்களோட இது யோசிச்சதுனால. அதனாலதான் நினைக்கிறேன் விஜய் கூட திமுக திட்டிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஜெயிச்சாரு. ஆனால் அவர் வந்து பேசாமல ஜெயிச்சாரு. பிரச்சனைங்க வரும்போது அவர் வந்து அமைதியாக இருந்துட்டாரு. இவர் வந்து எல்லா மீட்டிங்லையுமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து கத்துறா வந்து மதிப்பு இல்லை. நம்ம பொறுமையாக இருந்தால் தான் எந்த விஷயமும் நம்ம இது பண்ண முடியும். என்ன மாற்றணும்னு நினைக்கிறேன்? அவர் வந்து இந்த கத்துறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது மாற்றிக்கிட்டா அடுத்த தடவை பார்க்கலாம். அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சீமான் வந்து ஜெயிக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? செவிக்கணும்னா இப்போ நம்ம செவிக்கணும்னா திருடணும். அது அவருக்கு தெரியாது. அது அவருக்கு தெரியாது. உண்மையை பேசுறாரு, பொய் பேசணும். போய் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? பொய் பேச மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை என்ன உங்களுக்கு அவர் மேல? திமுக காரரு, ஆனா சீமான் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? அவர் இதுவரைக்கும் இத்தனை எலெக்ஷன்ல நின்றுக்காருல, ₹1 காசு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவர் நிப்பாட்டுறது பூராமே நல்ல மனுஷங்களை நிப்பாட்டுதாரு. 234 பாதி பெண்கள் பாதி ஆண்கள் நிப்பாட்டுதாரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவர் வந்து பொய் சொல்லணும், காசு கொடுக்கணும். காசு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு உண்மை, அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா எந்த கட்சியிலுமே பணம் வாங்குறது கிடையாது. திமுக வாங்குறாரு, பிஜேபி வாங்குறாரு, அதெல்லாம் பொய். அவர் வாங்குறதா இருந்தா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? அவர் பணம் வாங்குறதா இருந்தா ஏன் கத்தணுமுங்க? சில பேர் சொல்லுவாங்க பிஜேபியில் காசு வாங்குறாங்க அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் பொய், வதந்தி. இந்த தோல்விக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு தெரியாது. விஜய் வந்ததுனாலயா, இல்லைன்னா வந்து அவரோட அரசியல் ஒழுங்கா பண்ணாதனாலயா, என்ன காரணம்? அப்படிலாம் இல்லைண்ணா, விஜய் வந்ததுனாலன்னு இல்லை. அவரோட இதை வந்து அவர் கரெக்டாக பண்ணல. அவர் பெட்டரா பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்க சொல்ற சேஞ்சஸ்லாம் அவர் பண்ணிக்கிட்டா அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்னால இல்லை, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். இப்போ நீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் இல்லையா? நீங்க சொல்ற இந்த மாதிரி நிறைய பேர் உங்க கருத்துக்களே சொல்றாங்க. அந்த கருத்துக்களை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் இன்னும் அவர் வந்து இருக்கிறபடி பேசினாலே போதும், அவருக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும். சீமான் தோத்ததுக்கு காரணமா? சீமான் தோத்ததுக்கு காரணம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ வேலை செய்யலைன்ற மாதிரி தான் தெரியுது. அவரும் சரி, அவரோட சேர்ந்தவங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ அவரோட எதிர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவரோட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஜர் அதிகமாக இருக்கணும். எக்ஸ்போஜர் அதிகமாக இல்லை. எப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ அவர் வந்து அவர் வேலையை செய்யலையா, இல்லைன்னா மீடியால காட்டணும்னு நினைக்கிறீங்க? மீடியான்றதே வந்து எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக மீடியா வச்சுக்கிறாங்க இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஃபண்டு இல்லையோ என்னமோ தெரியல. சரி, இல்லை, காசு இல்லை, காசு இல்லை. சரிங்களா? அவரோட இது ஃபோக்கஸ் வந்து அவ்வளோவா இல்லை.
ம். முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த இப்போ வந்து ஃபோக்கஸ் அவரோட ஃபோக்கஸ் குறைஞ்சிருச்சு.